ஓம் கணபதி. நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம விநாயகர் சங்கடகரா சதுர்த்தி விரத முறைகளை பற்றி பார்ப்போம். அந்த விரதத்தோட பலன்கள் 108 சங்கடகரா சதுர்த்தி இப்படி 12 வருஷம் அப்படி இருந்துட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், விசேஷங்கள் ஏற்படும், நிறைய அற்புதமான பலன்கள் ஏற்படும். விரத முறைகளுக்கு முதல்ல காலையில் 4 to 5 மணிக்கு உள்ளே எழுந்திரிச்சு நீராடி விட்டு குளித்து முடித்து சுத்தமான தூய ஆடையை அணிஞ்சு விநாயகர் பெருமானை அருகு, சர்க்கரை, வன்னி இலை, பொரி, அவல் எடுத்துக்கொண்டு பத்தி சூட எண்ணெய்கள் எல்லாம் எடுத்து பிள்ளையார்களுக்கு சென்று, அருகில் உள்ள பிள்ளையார்கள் இருந்தால் பிள்ளையார்களுக்கு சென்று எல்லாத்தையும் வைத்து அருகு, சர்க்கரை எல்லாத்தையும் வைத்து விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டு நம்ம காலையில் 6 மணிலேருந்து அப்படியே விரதத்தை தொடங்கிற வேண்டியதான். விரதத்தை செஞ்சு முடித்து நம்ம பகலில் ஏதோ ஒரு கோவிலுக்கு, விநாயகர் கோவிலுக்கோ இல்லை சிவன் கோவிலுக்கோ ஏதோ ஒரு அருகில் உள்ள ஒரு பெரிய கோவிலுக்கு சென்று அங்கே நம்ம தெய்வங்களை வணங்கி குடும்பங்கள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிற வேண்டியது. வேண்டி வீட்லேயே நல்லா சமைச்சு நைவேத்தியங்கள் நல்லபடியாக செய்து விநாயகர் பெருமானுக்கு வீட்லேயும் பூஜை போட்டு தலையில் போட்டு அதில் அவருக்கு படையல்கள் வைத்து எல்லாம் செய்து முடித்து நம்ம பக்கத்தில் உள்ள சிறு குழந்தைகளை பெரியவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கும் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அமர்ந்து விரத முறைகளை விட்டு முடிச்சுட்டு இரவு சந்திர தரிசனம் வரும். அந்த சந்திர தரிசனத்தையும் நம்ம பார்க்கணும். இரவு 9 to 10. இந்த 9 to 10க்குள்ளே சந்திரனுக்கும் சூடம் எடுத்து அவருக்கு தீப ஆதாரனை காமிச்சு ஓம் கணேசாய நம அப்படின்னு 3 தடவை சொல்லி விரதத்தை முடிச்சுக்கணும். இப்படி செஞ்சு வந்தோன்னா பல பலன்கள் உண்டு. ஓம் கணபதி. வணக்கம்.